ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து ஒரு நல்ல ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமாவோட ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிக்காம கல்யாணம் பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்காங்க. அவங்கள யாருக்குமே தெரியாமல் இவன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கான். அதனால் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, ஸோ அந்த நைட்டே வந்துட்டு ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட்டை கொடுக்குறான். இந்த மாதிரி 1 இயர்க்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்கா, நான் வந்து உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா 1 இயர் கழிச்சு, இல்லை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் ட்ராமாவோட ஹீரோ. இவனோட பேர் பார்த்திங்கன்னா பியானை. இவனை ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டே இருக்கு, டே பியானு கதவை தர தர அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா காரில் தான் வந்துட்டுருக்கா. ஆனால் பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சி. இவளோட பேர் பார்த்திங்கன்னா சாரா. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கேட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இவளோட பேர் பார்த்திங்கன்னா எம்மி. இவ வந்து நம்ம ஹீரோயினோட கசின். இவ பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு தலைக்கு மேலே இதை வச்சுக்கணுமா என்னன்றது தெரில. ஸோ அதை கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவளோட பேர் பார்த்திங்கன்னா தாரி. இந்த சைடு பியானை வந்துட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு இருந்திருப்பாள்ல, அவள் வந்து தங்கச்சியானன்றது தெரில. ஸோ இவனுக்கு அதை ஓப்பன் பண்ண போகும்போது, ஏண்டா உனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், என்னடா இப்படி நின்றுட்டுருக்க, போயிட்டு ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா வேண்டா விருப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுவாங்கள்ல, உனக்கு வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சம்மந்தமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா சாராவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துட்ருக்கான். ஸோ சுற்றி எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ளையும் இப்படி உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இந்த கல்யாணம் பிடிக்கலையோ அப்படின்னு. பக்கத்தில் உட்காந்துருக்க தாரிக்குமே ஒன்றும் புரியல, என்னாச்சு இவனுக்கு ஒரு வேளை நம்மளை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணுறானா அப்படின்னு. ஸோ அந்த கல்யாணத்தை ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் பார்த்திங்கன்னா டேபிளில் தட்டுறாரு, எப்பா ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு. எனக்கு சம்மதம் தான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாரியோட ஃபேஸை பார்த்திங்கன்னா அந்த புள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாத ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். இவன் யார் அப்படின்னா இந்த பியானோட கசின். ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். சாராவை அந்த பியான் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இவன் தான் போல். அந்த கிளிப்பை மட்டும் அவன் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தவங்களாக வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இவன் மூஞ்சில் பார்த்திங்கன்னா ஆடலை ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் இந்த பொண்ணு தாரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரையும் பார்த்திங்கன்னா வார்மாக வெல்கம் பண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த வெட்டிங்கை பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா சாரா பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது இந்த நேம் போர்டெலாம் வச்சுருப்பாங்கள்ல, மணமகன் மணமகள் நேம் எல்லாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே இடிச்சு விட்டுறா. ஸோ அதை பார்க்க இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பொண்ணாக நம்ம தானே இருந்திருக்கணும், ஏன் இவன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்ட்டு. இவங்க வந்துட்டு ரிங்கெல்லாம் மாற்றிருந்துருப்பாங்க போல். ஸோ அந்த ரிங்கெல்லாம் எடுத்து கழட்டி போட்டுட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். அந்த நேம் போர்டில் பார்த்தீங்கன்னா பியான் தாரின்னு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வெட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பையனோட வீட்டுக்கு தான் வராங்க. அவன் வாட்டில் காரை விட்டு இறங்கி போயிட்டே இருக்கான். ஸோ இவளும் பார்க்குறா, பியான் என்னோட லக்கேஜ் எல்லாம் இருக்குது அப்படி. லக்கேஜா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா காரோட அந்த பேக் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். என்னடா நம்ம லக்கேஜை கூட தூக்கிட்டு வர மாட்டானா அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா எதுவுமே நினச்சிக்கரல, அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. இவன் பார்த்திங்கன்னா ஒரு ரூமை காட்டுறான். இதுதான் உன்னோட ரூமு, இங்கே இருந்துக்க அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. எது என்னோட ரூமா, நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம் இதான் உன்னோட ரூமு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் மாடி மேலே ஏறி போயிட்டே இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும் கல்யாணம் ஆனால், இவன் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு. இந்த பியான் பையன் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வரான். ரொம்பவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறேன். ஸோ சாரா கிட்ட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருந்திருப்பான் போல், இந்த மாதிரி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிளான் இருக்குது சொன்னால் கேளு அப்படின்னு. ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுவேன், இதை வந்துட்டு நான் கேட்டுட்ருக்கணுமா? போதும்டா, எல்லாமே போதும், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லைடா, சாமி என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டு வந்திருப்பா.
ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ வெட்டிங்கில் வந்து ரிங்கெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கழட்டி பக்கத்தில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே தூக்கி போட்டுறான். அந்த டேங்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவனும் சாராவும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எதுக்காக தாரியை வந்து கல்யாணம் பண்ணான் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி தாரிக்கு முன்னாடி வச்சிட்ருக்கான். இவளும் கேட்குறா, அம்மா என்னது இது அப்படின்னு. என்னது இதா? இது வந்துட்டு அக்ரிமெண்ட்டு. நான் ஒன்றும் உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண கிடையாது. என் ஃபேமிலியிலேருந்து உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் உன்னை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் 1 இயர்க்கு அப்புறமா நான் வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபியான்சி இருக்கா. நாங்கள் லவ் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த டிவோர்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் இஷ்டத்துக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கா ஒன்றுமே புரியல. அப்போ என்னோட லைஃபே போச்சாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கேட்குறான். கேட்டால் மட்டும் என்ன சொல்லவா போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. தாரி பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் கடை தான் வச்சுருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செய்கிறா. அதே மாதிரி பியான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு டஸ்ட்பினில் பாட்டிலில் போகிறாரு. அதை பார்க்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் போட்டுறான், புல்வெளியில் போட்டுறான். இதை பார்த்தீங்கன்னா அந்த சாரா பார்க்குறா, விறுவிறுன்னு வரா. ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, படிச்சிருக்கில்ல, மூளை இருக்குல்ல, இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு டஸ்ட்பினில் போடாமல் கீழே போடுவியா அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருமா, இங்கே டஸ்ட்பின் எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லை இந்த மாதிரிலாம் இங்கே குப்பை போடக்கூடாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அங்கே பாரா, எங்கே பார்க்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த ஒரு போர்டுமே இல்லை, குப்பை தொட்டியுமே இல்லை. இவ பார்த்தீங்கன்னா போய் தேடிட்டு இருக்கா, ஒரு போர்டு இருக்கு பாத்தியா, இங்கே தான் இருக்கு அப்படின்னு. அந்த நேரம் இந்த பியானோட கசின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு இவள் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு. இல்லைடா தெரியாது, இவ யார் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம், இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இவன் வந்து என்னோட கசின் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தான் இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கான். சரி சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சாரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. தாரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு போல். ஸோ அதனால் அங்கே இருக்கிற கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் நேரம் மட்டும் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது. பக்கத்தில் தான் எமி உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியல. இவளுக்கு என்னாச்சு, நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, ஏன் இப்படி அழுது அழுது ப்ரே பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறா. என்னாச்சு, எதுக்காக நீ அழுதுகிட்டே ப்ரே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல அப்படின்னு. ஓ அந்த பியானாலையா, அவன் ஏதோ உன்னை சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. பட் எம்மிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. இந்த பியான் லூசு பையன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வரான். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கே இவனுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி வேண்டா விருப்பாக தான் வந்துட்டுருக்கான். இந்த சைடு தாரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆசையாக குக் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான். அவன் உள்ளே வந்தோன்னே அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கா. நான் உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் குக் பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது என்னோடய ஓன் ரெசிபி தான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டில் அந்த ஸ்டெப்பில் ஏறி போயிட்டுருக்கானா, இவளும் அந்த ஃபுட்டை தூக்கிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கா. போனவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரா. என்னன்னு பார்த்தா அவன் அப்படியே வந்துட்டே இருக்கான். இறங்கு முதல்ல, இங்கேருந்து நீ மேலே வரவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே கையாலேயே சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல கனவுகளோட கல்யாணம் பண்ணி வந்திருந்திருப்பா. ஆனால் இவன் நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டானே, நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பியான் பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்குள்ளே போன உடனே சாராக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வர்றது எல்லாத்தையுமே பார்க்குறா. பட் அவனாலையும் என்ன பண்ண முடியும், இவனோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு வந்துட்டா. ஸோ நம்ம வந்துட்டு அவனுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறா. ஸோ பயங்கரமாக அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இந்த சைடு பியான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான்.
திரும்பவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இந்த கசினும் இவளும் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்திருப்பாங்க காலேஜில. பக்கத்தில வந்துட்டு ஒரு இடம் இருந்திருக்கும். ஆனா, அவ பேக்க வச்சிருந்திருப்பா. அப்ப பியான் பார்த்தீங்கன்னா வரான். "இந்த இடத்துல நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறலாமா? உங்களோட பேக்க மட்டும் எடுக்க முடியுமா?" அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. "எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் போறேன்" அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா, பேக் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, இவ வந்துட்டு இவன இக்னோர் பண்ண பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சாரா மேல வருது. அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனையே கையில் பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி படக்குன்னு ஓப்பன் பண்ணுறானா, இல்லை ப்ரேயர் பண்ணுறதுக்காக எழுப்பினேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு டபக்குன்னு கதவை அடிச்சுட்டு போயிடுறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னா அவன் ஒரு மனுஷனாவே நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாள் வந்து சரியாகிரும் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்கா. அப்போது இந்த பியான் பையன் வந்துட்டு இருக்கான். என்னோட டவலை பார்த்தியா அப்படின்னு. நான் தான் வாஷ் பண்ணி போட்டேன், நான் வேற ஒரு டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற, ஏன் அந்த அக்கா வரலையா அப்படின்னு. இல்லை அவங்க லீவ்னா நீ வந்துட்டு உன் வேலையை மட்டும் பாரு, நீ எனக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாகவே திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ரெடியாகி கீழே வந்துட்டுருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கிட்டேயே நின்றுட்டுருக்கா. உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியிருக்கேன், ஸோ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கானா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பேன். ஏங்க நான் தான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறேன்ல, ஸோ நான் வந்து உங்கள் பேக்கில் வைக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, நான் சாப்பிட்றேன் சாப்பிடல அதெல்லாம் உன்னோட தேவையே கிடையாது, ஓ வேலையை மட்டும் பாரு, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷாகவே பேசிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அது ஹோட்டலாக என்னன்றது கரெக்டாக தெரியல. அங்கே தான் சாரா வந்துட்டு ஒர்க் பண்ணுறா போல். ஸோ அவள் வந்தோன்னே போயிட்டு சொல்லிட்டுருக்கான், ப்ளீஸ் சாரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் என்ன சொல்ல வரேன் நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்றா, இவனை வெளியே கொண்டு போய் விடுங்க, இவன் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பாஸ்ட் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. பியான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம் மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறா. ஆனால் அங்கே இருக்கிற பசங்க வந்துட்டு இவளை போக விடாமல் அப்படியே வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தீங்கன்னா பியான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா எதுக்குடா இந்த பொம்பளை பிள்ளைக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, வழி விடுங்க அப்படின்னு. பாடுறா ஹீரோ வந்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு, இவன் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ போடா அப்படின்னு. இங்கே பாருங்க என்னோட கோவத்தை ரொம்பவே தூண்டிட்டு இருக்காதீங்க, மரியாதையை இங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அவன் வந்துட்டு மிரட்டுறான். அதனால அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனே வந்துட்டு அவளை வீட்டில் விடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஆமாம் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போகாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, சரி வண்டி இங்கே நிறுத்துங்க, இதுக்கு மேலே வண்டி வந்துட்டு உள்ளே போகாது, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லை நானே நடந்து வரேனே உங்களை விடுறேனே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வார்டில் இறங்கி போயிட்டுருக்கா. இதெல்லாம் நினைக்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தாரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ எம்மி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கா. மேடம் என்ன சீரியஸாக இதையோ பார்த்துட்ருக்கீங்க போல் அப்படின்டி. ஏதாவது பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணணும், அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. எது பார்ட்டியா, ஏன் யாருக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அடுக்கடுக்காக கொஷின் கேட்குறா. அது பியானுக்கு வந்துட்டு பர்த்டே வருது, ஸோ அவனுக்காக நான் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதான் அப்படின்னு. ஓ சர்ப்ரைஸு கிஃப்ட்டு அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும்ல, நீ வந்துட்டு அந்த பொண்ணையே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக சொல்கிறா. பட் அது உண்மை அப்படின்றது தாரிக்கு தானே தெரியும். அடி என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் அதை அப்படியே கொண்டு போயிடுறா, எதுக்கு மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த பியானை தான் காட்டுறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் இருக்காங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ஒர்க் பண்ணோம் அப்படி இப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு தூணில் சாஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை தான் யோசிக்கிறான். சாரா பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் தான் ஒர்க் பண்ணுறா போல். இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டுருக்கான். ஓ நீ இந்த பாரில் தான் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறியா, சரி வா நான் வந்துட்டு உனக்கு ரைட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு காரில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவளை ட்ராப் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கா என்னன்றது தெரில. இங்கேயே ஸ்டாப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா இங்கேயே ஸ்டாப் பண்ண, அதான் நல்லது அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இறங்க போகும்போது அவன் சொல்கிறான், நாளைக்கு நைட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நாளைக்குமே நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் போல். இவ எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. இவ கிளம்பி வெளியே வரும்போதே இவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவனோட தான் வந்துட்டுருக்கா. ஆமாம் எதுக்காக நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற, உனக்கு இங்கே வேலை பார்க்குறது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு. அதுவா உங்களை மாதிரிலாம் நான் ஒன்றும் பணக்காரி கிடையாது, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் என்னோட பொழப்பையே நான் பார்க்க முடியும் அப்படின்னு.
சரி நீ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் தானே படிச்சுட்டு இருக்க, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல, நான் வேணால் அரேஞ்ச் பண்ணவா, அது ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும் அண்ட் உனக்கு டைமும் கிடைக்கும் நீ படிக்கிறதுக்கு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா என்னவ இதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீ சேஃபாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போது சாரா பார்த்தீங்கன்னா வரா, ஹாயெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இவன் வந்துட்டு ஒரு வேலை சொல்லியிருந்திருப்பான்ல, ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் கேட்குறான் எப்படி போகுது அப்படின்னு. இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே, ஸோ நல்லா தான் இருக்குது அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் ஓகே, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. இவன் பார்த்தீங்கன்னா சாராவோட கையை பிடிச்சிக்கிறான். நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உண்மைக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. என்னடா காமெடி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றா ரொம்பவே பிடிச்சிருக்கா, ஐ லவ் யூ அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல். ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல் அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஹெட் வந்து கத்திட்டு இருக்காரு, டே பியானு பியானு அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க சாஞ்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ டே பியானு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் கத்தும் போது தான் சுயநினைவுக்கே வருது, என்னடா கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு. ஸோ அப்படியே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்கு தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ இவன் கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குதா, வேகமாக வந்துட்டு இருக்கா. நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நீ ஏன் தூங்காமல் நீ முழிச்சிட்ருக்க அப்படின்னு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணுற, எனக்காகலாம் நீ வெயிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என்ன சீக்கிரம் கேளு அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹாபிஸ் இருக்கா. ஆமாம் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு கேம் பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது. இவன் எதுக்காக கேட்குறா அப்படின்றது தெரில. இவன் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு திரும்பவும் சாராக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அவங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தானே பேசணும்னு கேட்குறேன், ப்ளீஸ் நீ ஒத்துக்கோ அப்படின்னு. அப்படியே கேலண்டரை வந்து பார்த்துட்டு இருக்கான். நாளைக்கு தான் என்னோட பர்த்டே போல், நாளைக்கு என்னோட பர்த்டே, ஸோ ப்ளீஸ் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் பியான் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ரெடியாகி கீழே வந்துட்டுருக்கான். இப்போ தாரி வந்து கேட்குறா, இன்றைக்கி நைட் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படி. ஏன் கேட்குற, எப்பயும் போல தான் வருவேன் அப்படின்னு. இல்லை ஒரு 7 மணிக்குள்ளே வர முடியுமா, அதான் சொல்கிறேன்ல எப்பயும் போல தான் நான் வருவேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மெசேஜ் வருது, அதாவது சாரா கிட்ட இருந்து மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவள் ஓகே சொல்லிட்டா போல். அதை பார்க்கும்போது இந்த கரடிக்கு என்ன ஆனந்தன்றீங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே சமயம் தாரியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நிறைய பலூன்ஸ் எல்லாம் ஊதி இவனோட பர்த்டேக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஹாபிஸாக கேட்டது கூட இந்த பர்த்டேக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கேட்டுருந்துருப்பா போல். பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஒரு ஷூவுமே கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கி ராப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கா. ரொம்ப சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருக்கா. பார்க்க ரொம்பவே அழகாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த பயவுலையை கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சாராவோட கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கு, ப்ளீஸ் சொன்னால் கேளு, 1 இயர் தான், அது ரொம்ப நாள் கிடையாது, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஸோ நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், சொன்னால் கேளு கேளு அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறா, இங்கே பாரு உனக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகிருச்சு, ஸோ நான் வந்து உனக்கும் அவளுக்கும் நடுவில் வர விரும்பலை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, சொன்னால் கேளு அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை நான் சொல்கிறது கேளு, 1 இயர் மட்டும்தான் ப்ளீஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை சாரா, நீ மட்டும்தான் இருக்க, உன்னை வந்துட்டு என்னால் இழக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி பேசுகிறானே அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறா. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா நெத்திலலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நீ மட்டும்தான் என்னோட உலகம் அப்படின்ட்டு. இந்த சைடு இந்த தாரியை தான் காட்டுறாங்க. பாவம் இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 1 ஆயிடுச்சு. ஆனால் அவன் வந்த பாடே இல்லை. ஸோ இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஷூவெல்லாம் எடுத்து பார்க்குறா, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது போல். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலைச்சிட்ருக்கா. அந்த கேக்கு, அந்த ஷூவை, அப்புறம் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பாள்ல, அதை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கோபமாக பிச்சு அங்கிட்டு போட்டுட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா, இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ.